பாக்கியராஜ் அவர்கள் மறைந்த நிலையில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் வருகை தந்து தற்போது அஞ்சலி செலுத்திருக்கார். அப்ப கேட்கலாம் சார், நீங்களும் திரைத்துறையில பயணிச்சிருக்கிறீங்க, பாக்கியராஜ் சாரோட உங்களோட பழக்கம் எப்படி இருந்திருக்குது? அவரோட ஏதாவது படங்கள் பண்ணிருக்கிறீங்களா? அவரோட பேசியிருக்கீங்களா? நான் பள்ளியில் படிக்கிற இதுல இருந்து பாக்யராஜ் சாருடைய பெரிய ஃபேன் தான். அவருடைய இழப்பு பெரிய அதிர்ச்சியா இருக்கு, பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸ்கிரீன் பிளே மன்னர், திரைக்கதை மன்னர், பன்முகம் கொண்ட ஒரு உன்னதமான ஒரு கலைஞர், ஒரு நடிகன், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல்வாதி. அப்படிப்பட்ட ஒரு பன்முகம் கொண்ட ஒரு கலைஞனை இன்னைக்கு இழந்துட்டோம். ஒரு வெர்சடைல் ஆக்டர். என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கிறேன் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும். பாக்யராஜ் அவர்கள் பேர்ல திரைத்துறையில விருதுகள் வழங்கணும், அதே போல அவரை கௌரவிக்கணும், அது போல பல கோரிக்கைகள் தொடர்ந்து பல தரப்பிலிருந்து வந்துட்டு இருக்கு. இவரோட கௌரவிக்கிறதுக்கு இப்ப வந்து அரசு மரியாதையோட அவரோட நிகழ்வுகள், இறுதி சடங்குகளுக்கு அரசு மரியாதை வழங்கப்படுது. வேற ஏதாவது அவருக்கு கௌரவம்? கண்டிப்பா மக்கள் ஆசைப்படுற மாதிரி அதெல்லாம் நிறைவேற்றுவோம். கண்டிப்பா. தூத்துக்குடியில இருந்தீங்க, பார்க்க முடிஞ்சு சார் நேற்றைக்கு நேற்று முதல் தூத்துக்குடியில இருந்தீங்க. இது குறித்து தகவல் கிடைச்சு விரைஞ்சு வந்தீங்களா? இல்ல இது தகவல் கிடைச்சோன்னு எப்படி இருந்துச்சு? பாக்யராஜோட மறைவுன்றது நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த துக்க செய்தி கிடைச்சது? தொகுதியில தான் இருந்தேன். இந்த நியூஸ் கிடைச்ச உடனே as early as possible கிளம்பி வந்திருக்கேன். அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் புதிய தலைமுறையோடு இந்த பாக்யராஜ் அவருடைய மறைவு குறித்தும் அவருடைய மறைவு எவ்வளவு பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறித்தும் அவருடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் அரசு சார்பில் அவரை கௌரவிக்கும் வகையில் எந்த முன்னெடுப்பாக இருந்தாலும் எடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்திரனுடன் சுரேஷ்குமார்.